ஆட்சி முறை எல்லாத்தையும் மாற்றும் போது அதை மாற்றி அதை எடுத்து எல்லாருக்கும் பொதுவாக வள்ளுவ பெருமகனாரை வந்து எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய திருக்குறள் நூலகத்தில் இருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால திருவள்ளுவர் தான் எங்களுடைய அடையாளம். அதுதான் தமிழ்நாட்டின் அடையாளமா இருக்கு. அதை மாற்றும். இப்போ அருள்மொழி அவர்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் இப்போ வந்து ஒரு மொழி கொள்கை தான் அவங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறீங்க. அப்போ ஆங்கிலமோ அல்லது இந்தியோ அல்லது மற்ற மொழிகளையோ கற்க விரும்புறாங்க அப்படின்னா அதை நீங்க எப்படி ஏற்பாடு செய்ய முடியும்? இருமொழி கொள்கைனா ஆங்கிலம்ங்கிறது தொடர்புக்கு அண்ணா சொன்னாரு. ஆனா இப்போ நீங்க ஒரு மொழி கொள்கைனா ஆங்கிலம் படிக்க கூடாதா இது எப்படின்னு கேட்கிறேன். இல்ல அதை சொன்ன நீங்க கவனிக்க தவறிட்டீங்க. ஆங்கிலம் கட்டாய பாடமா இருக்கும். ஆங்கிலேயருக்கு இணையா என் பிள்ளைகளுக்கு எழுதவும் பேசவும் அதை படிக்கவும் வந்து நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். விடுமுறை காலங்களில் கூட ஆங்கிலேயர்கள் நம்ம அமெரிக்கா உச்சரிப்புன்னா அமெரிக்கா, பிரிட்டன் உச்சரிப்புன்னா அந்த அவர்களை ஒரு இடைக்கால பேர ஆசிரியர்கள் அப்போ கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த உச்சரிப்பெல்லாம் கற்றுக் கொடுப்போம். நாங்கள் அதை மெனக்கெடுவோம். அப்புறம் உங்களுக்கு ஆங்கிலம் வந்து கட்டாய பாட முடியாது. கெடுவாய்ப்பாக வெள்ளக்காரர்கள் ஆண்டதுனால ஒரு தொடர்பு மொழியாக அது இருக்குது. அப்போ அதுவுமே ஐரோப்பிய நாடுகளில் பயன் இல்லை. பிரான்ஸ்லாம் ஆங்கிலம் பேசவே மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சில நாடுகள் அது பயன் இருக்குது, கற்றுக்கலாம். விரும்பினா ஹிந்தி கற்றுக்கிறேன். ஹிந்தி என்ன மொழி படிக்கணும்னு என் பிள்ளைய கேட்குதோ ஆங்கிலம் கட்டாய பாடத்தில் வந்துடுது. விருப்பமாக நான் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறேன், அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். ஹிந்தி கற்றுக்கிறேன், வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை நான் ஸ்பானிஷ் கற்றுக்கிறேன், லத்தீன் கற்றுக்கிறேன், எது வேணாலும் நீங்கள் விரும்பினா அதை பயிற்றுவிக்கப்படும். அதான் உலகத்தில் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. புரியுதா? அதில் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லை, சொந்த மொழிக்கு பற்றாங்க. சார், இப்போ பாலியல் சமத்துவம் அப்படின்றதுனால தான் நம்ம வில்லிவாக்கத்தில் திருநங்கையோருக்கு வாய்ப்பும் கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் திருநங்கைகள் திருநருக்கு தனி மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எதனால அது ஒரு பாகுபாடாக இருக்காதா? இல்லை, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான அந்த சிகிச்சைக்கெல்லாம் வந்து சிக்கல் இருக்குது, மற்றவங்க பொதுவாக செய்கிறது இல்லது. அதனால அவங்களுக்கு அது தனி மருத்துவமனை இருக்கிறதா சிறப்பு. அது ஒரு மருத்துவமனையில் தனி பிரிவு. உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்குதுன்னு நினைக்கிறேன். அது அவங்களுக்கு இருக்கிற அவங்களுடைய கோரிக்கையை தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு இதிலேருந்து நீங்கள் அந்த பாலியல் மாற்றத்துக்கு வருதில்ல, அதை நீங்கள் பொது மருத்துவமனையில் செய்ய தயாராக இருக்கீங்களா? தனியார் மருத்துவமனையில் செய்ய தயாராக இருக்கீங்களா? இல்லை இல்லை. அப்போ நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? மாற்ற வேண்டியது இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். தனியார் பள்ளி கல்லூரியில் இருக்கிற தங்கும் விடுதியில் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு என்று தனியாக விடுதி இருக்கா? இல்லை. ஏன் அரசு பள்ளியில் மட்டும் இருக்கு, அரசு கல்லூரியில் மட்டும் இருக்கு? யார்கிட்ட தீண்டாமல் இருக்கு? யார்கிட்ட இருக்கு? அரசு கிட்ட இருக்கு. நீ தனியார் முதலாளி அந்த பள்ளிக்கூடத்தில் போய் நீ என்ன சாதியா அந்த சாதியில் ஒன்னா இருந்து படிக்கிறான், ஒன்னா சாப்பிட்றான்ல. ஏன் நீ உன் பள்ளிக்கூடத்தில் தனியாக தங்க விடுதி வைக்கிற, ஒன்னா வைக்க முடியல? இப்போ நான் வரும்போது நீ எப்படி பண்ணுவேன்? நீ இப்போ தனியாக விடுதி கேட்பியா? தனியாக சொல்லுவியா? நீ ஒரே விடுதியில் படி, என்னென்ன சான்றிதழ் குடி, எங்கேயாவது போ. அதையே சாதிக்க முடியல. அப்போ அது அவங்களுக்கு தேவை. அவங்க என்கிட்ட வச்ச கோரிக்கையை தான் அதில் வச்சிருக்கேன். அதனால அது பொது மறுப்பை நீங்கள் ஒன்று கேட்போம். கொரோனா நேரத்தில் ஏதாவது தனியார் மருத்துவமனை ஒரு நோயாளி எடுத்து மருத்துவம் செஞ்சதா இருக்குதா? முழுக்க முழுக்க அரசு மருத்துவர்களும் அரசு செவிலியர்களும் தான் சேவை செஞ்சு காப்பாற்றினாங்க. அப்போ அது புரியுது இல்லை? அது மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு இருக்கிறதுனால ஒரு பொது மருத்துவமனையில் அவங்களுக்கு தனி பிரிவு, அவங்களுக்கு தனி மருத்துவமனை. உடல் உறுப்பு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு அவங்க படுற அந்த துயரத்தை நீங்க சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்றதுல அந்த மதிப்பு தெரியும். இப்போ நீங்க சொல்ற விஷயம் எல்லாருமே மிக சூப்பரான சிந்தனைகள், தற்சார்பு பொருளாதாரம், பால் வளத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் எல்லாமே நீங்க பேசும்போது எல்லாமே குறிப்பா அந்த பால் சொல்றது 3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நீங்க பேசும்போது இது எல்லாமே நீங்க சொல்றது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயரியா இருக்கு. ஆனா இதையே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரல. ஏன்னா 2500 ரூபாய் கொடுக்கறது, 2000 ரூபாய் கொடுக்கறது, 5000 ரூபாய் கொடுக்கறது மக்கள்கிட்ட வரவேற்பை பெறும் பொழுது இது ஏன் போய் சேர மாட்டேங்குது? அதை சேர்க்க தவறிட்டோமா? இது என்ன காரணம்? அதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, இங்க ஆட்சியில இருக்கிறவங்க வந்து இந்த பொது புத்தியில வந்து இப்பவுமே சீமா ஆடு மாடு மேய்க்க சொல்றான், சீமா வேளாண்மை செய்ய சொல்றான். அதை பற்றி உங்களுக்கு எங்க கிராமத்திலேப்பா 10 ஏக்கர் வச்சு வேளாண்மை செய்யறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னா துபாயில் இருக்காங்க. துபாய் மாப்பிள்ளைப்பாங்க, துபாய்க்கே கட்டி கொடுக்க போற மாதிரி. அது ஒரு நோய் தானே. அவன் அங்க போய் ஒட்டாங்க தான் மேய்ப்பான். இப்ப இங்க வேளாண்மை செய்யறவனுக்கு வந்து மதிப்பு இருக்காது. அப்ப அதுக்கு மதிப்பு உயர்த்தணும்னா அது அரசு பணி ஆகுனாதான் மதிப்பு ஏறும் உங்களுக்கு. அப்ப நீங்க அதுக்கு கவர்மெண்ட் வேலைடா, அரசாங்க வேலை அப்படின்னா என்ன பண்ணுவேன்? நீங்க வந்து நான் வந்து மருத்துவத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா தம்பி, கல்வியை நல்லா உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டேன்னா
நீரெல்லாம் விநியோகம் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க, எங்கள் அம்மா 30 குடுவை வாங்குற தண்ணி, ஒரு குடுவை எவ்வளோ, இந்த 1000 ரூபாய்க்கு தண்ணியே வாங்கி குடிக்க முடியாது. நான் தண்ணியை கொடுத்துறேன்றேன், தடையில்லாத மின்சாரம் தந்துறேன் குறைந்த கட்டணத்துக்கு, ஏன்னா நானே உற்பத்தி செஞ்சிடறேன்ல. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 10,000 சம்பளம் கொடுத்தனா நீங்கள் செலவு பண்ணிப்பீங்களா தம்பி? எவ்வளவு பொருளாதாரம் எங்கே போகுது என் குடிகளுக்குன்னா மருத்துவ கல்விக்கு குடிநீருக்கு தான் போகுது. அதை வந்து நான் முழுக்க குறைச்சிடறேன் சுத்தமாக. அதுக்கு வேற மறந்துடு, நீ இதை மறந்துடு, நான் தந்துடுறேன் வேற சொல்லு, அது ஏன் பொறுப்புன்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அரசு பொறுப்பேற்று